அவங்களுடைய தேர்தல் மிஷினரி இருக்குங்களே முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டுதான். தெரியாது எஸ்ஐஆர் நீங்க எப்படி பண்ணீங்கன்ட்டு. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, படிச்சவன் இந்த நாட்டில் அயோக்கியன். கனவு காணாதீங்க. உங்களுடைய ஃப்ராடுலன்ஸினுடைய முடிவு தான் இந்த கடந்த மக்களவை தேர்தலில் வாங்கின அடி. நீங்க ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய பீகார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாணாபிஷேகம் செய்ததும், இன்னும் வேற ஏதாவது ஊத்தியிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. டிமாண்ட் இருந்திருக்கும், கிடைச்சிருக்காது. அதனால இது இல்லைங்க விஜய், இதை விட பெருசா ஒண்ணு நடக்க போது பாருங்க. 19,26,350 பேரு, பல வாக்காளர்கள் ஒரு அட்ரஸ்ல, 2 கோடி பேர்ல 25 லட்சம் மோசடி வாக்கு அப்படின்னா இது என்ன விதமான தேர்தல்? அங்க தேர்தல் நடந்ததா நீங்க ஒத்துக்குவீங்களா? இந்த மாதிரி ஒரு மோசடியை வந்துட்டு அவர் துல்லியமா வெளிப்படுத்துறதுக்கு பதிலே இல்லை அவங்க கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட. சொன்ன பிஜேபி ஆறுதல் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுடைய புகழை அழிக்க பார்க்கிறார் அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இது யார் எழுதின வெளிநாட்டுக்காரனா பண்ணா? ஒரு நாள் ஃபுல்லா பயன்படுத்திட்டு எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறான், சீக்கிரட் பாட்டில் வைக்கிறான். அதுக்கப்புறம் கவுண்டிங் பண்ணி எடுத்தாந்து வைக்கும் போது பேட்டரி பவர் 99% இருக்குது. தெரியலையா மோசடி என்னன்றது? இது மக்களுக்கு புரியல. என்னடா அது ஒரு நாளெல்லாம் பயன்படுத்திட்டான், 60% இருக்கலாம், 50% இருக்கலாம், 99% இருக்குன்னா என்ன அர்த்தம்? யாரும் உள்ள போலன்றான், அது எதையும் பிளக்ல மாட்டலன்றான், அப்புறம் எப்படி பவர் ஏறி போச்சு கேட்பானா இல்லையா? இப்படிதான் இந்த மக்கள் வந்துட்டு இந்த மோசடிகளை புரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அதுல ராகுல் காந்தி பண்ணதான் மிகப்பெரிய பங்களிப்பு ஜனநாயகத்திற்கு. நீங்க இக்னரண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறது, நாங்க அப்போத்துல இருந்தே இரட்டையில எல்லாம் குத்துறோம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த வாக்கு தான் நம்மளுடைய தலையெடுத்து, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினுடைய தலையெடுத்து எவ்வளவு தூரம் சரியா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். பீகார்ல நேற்றைய தினம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆன அந்த எலெக்ஷன் பெர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்கிறோம், ரொம்ப பிரமிக்க வைக்குது. நேற்றுலாம் வந்து நேஷனல் மீடியாஸ்ல வந்து கடந்த 25 வருஷத்துல இல்லாத அளவிற்கு வந்து 64.66 அரௌண்ட் 65% வந்துருக்கு. நான் கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் எவ்வளோ போல் ஆயிருக்குன்னு சொல்லி 56, அதிகபட்சம் 57, அதுக்கு மேலே போல் ஆனதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சாரையா வந்து வாக்களிக்க வந்திருக்கிறாங்க மக்கள். நீங்க எத்தனையோ தேர்தல்களை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி மக்கள் போல் அதிகமா ஆகுது அப்படின்னா அது எதை உணர்த்தும்? அதாவது நீங்க சொன்னீங்க 25 வருஷத்துலன்ட்டு. 1951க்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையர் சொல்றாரு, யார் பொதுவா புழுகிறவர் இருக்காரு ஞானேஷ்குமார், அவர் சொல்லியிருக்காரு இந்த உண்மையை. 1951க்கு பிறகு இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அது வந்து 2வது ஹையஸ்ட் லோக்சபா தேர்தல் 1998 நடந்த மக்களவை தேர்தல் அப்ப அங்க 64.98% வாக்கு போலாச்சு. அதை விட இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 64.66% ஆயிருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம், மற்ற மாநிலங்கள் நடந்த தேர்தல் எல்லாம், தேர்தல் அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு மறுநாள் இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 3% சேர்த்து சொல்லும். தேர்தல் மகாராஷ்டிரா நடந்துச்சு, ஹரியானா நடந்துச்சு, மத்திய பிரதேசம் நடந்துச்சு, எல்லா இடத்துலயும் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலும் நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்றாரு இவரு. அதாவது அந்த டுபாக்கூர் வேலையை இந்த தடவை செய்ய போறது இல்லை அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஈசியோட லெட்டர் பேட்ல 64.66 சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதை வந்துட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிடணும். ஏன் நம்ம என்ன ஆக போகுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன ஆக போகுது, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இவ்வளவு கதறீங்களே, என்ன ஆக போகுது அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த நாட்டில் மக்கள் எழுச்சி அப்படின்றது தான் மிகப்பெரிய விடயம். அதான் மாத்துதிட்ட ஜனநாயகத்துல அந்த மக்கள் எழுச்சி தான் இந்த வாக்கு பதிவை காட்டுது. ஏன்னா அந்த மக்களுக்கு தங்களுடைய வாக்குரிமை பறிக்கிறதுக்காக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்று சேர்ந்து செஞ்ச அதை எந்த அளவுக்கு எதிர்த்தாங்கன்றதுதான் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி இருக்குது. இது என்ன ஒரு பியூட்டின்னா 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் தான் வட இந்தியாவில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாச்சு. அதையெல்லாம் கடந்து இந்த தடவை இதில் ஆயிருக்குன்னா பீகாரில் நீங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி. இது எல்லாம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணம் எதிர்கட்சிகளுடைய பலம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் பார்த்தீங்கன்னா அந்த உயர் சாதிக்கான கட்சி. அது குர்மீஸு, மகதீஸு,
பிராமின்ஸு, பன்னியாஸ் அவங்களுடைய கட்சி, மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை. அதனால தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டாந்துட்டு அவங்களெல்லாம் பேரெல்லாம் நீக்க ஆரம்பிச்சு கிளியர் பண்ணி 47 லட்சம் பேர் காலி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் வந்துருக்குது. ஆனால் நம்ம தேர்தல் ஆணையர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பரட்டி பேசுகிறவர், அவரு கரெக்டாக உடன்பரவா தம்பிங்க மோடிக்கு. மோடி அப்படி தானே பரட்டுவார், பரட்டி இருக்கிறாரு பாருங்களேன். படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு இங்கிலீஷில். Chief Election Commissioner Gnanish Kumar congratulated the voters for the historic turnout since 1951. 1951க்கு பிறகு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வந்து வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். He thanked the electors for expressing their faith in the poll body. அச்சாம்பார், அதாவது நீங்க ஓட்டு போட்டது என்னன்னா அந்த தேர்தல் ஆணையத்தின் மேல இருக்க நம்பிக்கை வெளிப்படுத்துச்சா. அவன் ஓட்டு போட்டான்டா, உன் மேல நம்பிக்கைக்கு ஒரு பட்டன் வேணா வைய, கூடுதலா நோட்டான்னு ஒரு பட்டன் வைக்கிறல, அதே மாதிரி யுவர் ஃபெய்த் ஆன் தேர்தல் ஆணையம், ஃபெய்த் ஆன் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், FOEC அப்படின்னு ஒரு பட்டன் வைய, ஒரு ஓட்டு விடாது. நான் மட்டும் புரிஞ்சுக்க, என்ன புழுவுற நீ. அடுத்தபடி அவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் உணர்ச்சியோட வந்து போட்டாங்களா, வெறியோட வந்து போட்டுறாங்க. He lauded the election machinery for working with full transparency and dedication. அவங்களுடைய தேர்தல் மிஷினரி இருக்குங்களே, முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டுதான். தெரியாது எஸ்ஐஆர் நீங்க எப்படி பண்ணீங்கன்ட்டு. அதாவது நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, படிச்சவன் இந்த நாட்டில் அயோக்கியன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். உயர் பதவிகளை இந்த நாட்டில் வந்துட்டு அரசு சம்பளத்திலேயே வசதிகள்லேயே ரொம்ப சொகுசா வாடுறவன், இன்னும் சொல்ல போனா மக்களுடைய வரிபடத்துல உச்சபட்ச பஞ்சா குடிக்கிறவன், இவங்க தான் இந்த நாட்டில் அயோக்கியனா இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கொடு, யாருமே திருட மாட்டாங்க அப்படின்ட்டு இடதுசாரி தத்துவம்லாம் சொல்லும். நீ எவ்வளவுனா கொடு, என் திருட்டுத்தனத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த நாட்டுடைய படிச்சவங்க. இப்போ பாருங்க சொல்றாரு, மக்கள் வந்துட்டு அப்படியே உணர்ச்சியோடு மகிழ்ச்சியோட பார்த்தா எந்தூசியாசனத்தினுடைய அர்த்தம் என்ன, மகிழ்ச்சியோட வந்து போட்டாங்க. மகிழ்ச்சியோட வந்து போட்டாங்க. அதாவது நீங்க வந்துட்டு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணீங்க. ஒரே ஒரு இடத்துல 1069 ஓட்டை சேர்த்துட்டு அந்த இடத்துல போயிட்டு என்னன்னு பாக்குறாங்க, வீடே இல்லை. வீடே இல்லாத இடத்துல 1069 ஓட்டு சேர்த்து எஸ்ஐஆர் நடத்திய நீங்க சொல்றாங்க, BR has shown the way to the nation. இந்த நாட்டுக்கே தேசம், அவங்களுக்கு தான் தேசம் தான், நாடு கிடையாது. இந்த தேசத்திற்கே பீகார் வழிகாட்டி இருக்கிறதா. எஸ்ஐஆர் வித் 0 அப்பீல்ஸ். என்ன புழுகு பாருங்க. இவங்க முன்னெடுத்த அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு எதிராக எந்த அப்பீலுமே இல்லையா. அப்ப உச்ச நீதிமன்றத்தில் போட்டது என்னாச்சு, நீ 65 லட்சம் பேர் அப்படின்னு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்ட வரைவு பட்டியல்ல, அதுக்கப்புறம் அதுல மேல திருத்தம் எல்லாரும் வந்துட்டு மாத்தினாங்க. 21,53,000 பேர் அதுக்கப்புறம் சேர்த்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு நீ 3,66,000 பேரை வந்து நீக்கி இருக்கிற. இதெல்லாம் அப்பீல் இல்லாத என்னடா உங்களெல்லாம் என்ன பண்றது. திமுக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி வச்சுதான் பாராட்டுரை வாசிக்கணும். எப்படி புழுவுறீங்க பாருங்க. ஹையஸ்ட் எவர் ஓட்டர் டர்ன் அவுட், பியூரஸ்ட் எலக்டோரல் ரூல்ஸ். நீ என்ன சொன்ன, வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவிட்டார்கள். இப்ப கூட பேசுறாரு ஐயா, வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவி. யாரு? மோடி, பிரதமர் மோடி பேசுறாரு. எத்தனை பேரை கண்டுபிடிச்ச? அமித்ஷா இன்னைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. அப்புறம் அதை பண்ணுவாங்க. அதாவது அதை பொய்யை துணிந்து சொல் அப்படின்றதுதான் வந்துட்டு அவங்களோட ஸ்லோகனே அதான். ஷாக்கால இருந்து வரவனுடைய வேலை என்னது, பொய்ய சொல்லு, அது சொல்லிக்கிட்டே இரு. இல்ல பீகார்ல அந்த பிரச்சாரம் எடுபடுமா? தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை சார், அதெல்லாம் ஊடுருவல்காரர்கள் இல்ல, அதான் தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்போ அதான் சொல்ல வர, முன்னே போதும் இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகளும் மக்களும் இளைஞர்களும் ஒரு சேர உண்மையின் பக்கம் நின்றுட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. வெளிப்படுத்தும் போது எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இதான் உண்மை. இதை ஞானேஷ்குமார் போன்றவர்கள் அப்படியே வந்துட்டு மறைக்க பார்க்குறாங்க. அதை ஹிந்து வந்துட்டு கோட்டன்ல போடுறான். இதப்பா சொன்னா நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு அந்த சேவையை வந்துட்டு இந்து பத்திரிகை நல்லாவே செஞ்சிருக்குது. புரியுதுங்களா? டெமோக்ரஸி வின்ஸ். அது தேர்தல் முடிவிட்ட 14ஆம் தேதி பார்ப்போம். இந்த முறை ஒன்றை தோல் உரிக்கிறது அப்படின்றது நிச்சயம். வெயிட் பண்ணி பாருங்க. தேர்தல் ஆணையரே, தலைமை தேர்தல் ஆணையரே, வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி. சார், நீங்க சொன்னது போல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த எழுச்சி, மக்களுடைய எழுச்சி இந்த ஓட்டுனுடைய பெர்சன்டேஜ்லேயே தெரிய வருது அப்படின்ற விஷயத்தான் நீங்க வந்து இப்போ முழு சாராம்சமா சொன்னீங்க. நேற்று தினம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. பாஜக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர் பேரு விஜய், இங்க இருக்கிற போல அங்க ஒருத்தர் விஜய் இருக்காரு.
அவரை வந்து போலிங் ஸ்டேஷன்லயே வச்சு சாணி செருப்புலாம் வீசி அனுப்பி விட்டுருக்காங்க. மரியாதை செஞ்சிருக்காங்க. அப்புறம் உங்க யாரெல்லாம் என் மேல வீசுனீங்களோ அடுத்து நாங்க ஆட்சி வந்த உடனே புல்டோசர் உங்க நெஞ்சு மேல பாயும் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதே புல்டோசரை வந்து பேசியிருக்காரு. இது எதை உணர்த்துது? பாஜக ஒரு முதல்வர் மேலேயே வந்து இப்படி செருப்பு சாணிலாம் அந்த விஜய்க்கு சொல்றேன். இந்த விஜய் அப்புறம் வச்சுக்கிறோம். அந்த விஜய்க்கு சொல்றேன், கனவு காணாதீங்க. உங்களுடைய ஃப்ராடுலன்ஸினுடைய முடிவு தான் இந்த கடந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலேயே நீங்க வாங்கின அந்த தோல்வி, பெற்ற தோல்வி, வாங்கின அடி. புரியுதுங்களா? நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உத்தரப்பிரதேசத்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தட் இஸ் த பிகினிங். அடுத்தபடியா நீங்க ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய பீகார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாணாபிஷேகம் செய்ததோ, இன்னும் வேற ஏதாவது ஊத்தியிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. டிமாண்ட் இருந்திருக்கும், கிடைச்சிருக்காது. அதனால இது இல்லைங்க விஜய், இதை விட பெருசா ஒன்று நடக்க போது பாருங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது த ஹையர் ட்ரூத், ஹையர் வில் அப்படின்வான் இறைவன் இந்த நாட்டில். ஹையர் வில், இஃப் இட் வில்ஸ், உங்களுடைய அழிவு வந்துட்டு இந்த 26 தேர்தலுக்கு பிறகு முடிஞ்சிடும். அது உங்களுடைய அழிவு தான் நடக்கும். நீங்க பண்ணியிருக்கிற அட்டுடியும் அசிங்கம், அரங்கேற்றிருக்க அசிங்கம், இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பை கெடுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாக தான் நடக்க போகிற ஒரு தேர்தலும், தேர்தல் முடிவுகளும், அதற்கு பிறகு நடக்க போகின்ற சம்பவங்களும் இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அதனால நீங்க மிரட்டாதீங்க. நீங்க புல்டோசர் எடுத்து வந்துட்டு ஒருத்தர் நெஞ்சு மேலே ஏத்துறீங்களோ குஞ்சு மேலே ஏத்துறீங்களோ அது உங்களுக்கு அது வேற. அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். புரியுதுங்களா? புல்டோசரை இயக்கிறதுக்கு ஆள் இருக்காது. புல்டோசரை முதல்ல இயக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா அவன் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்துட்டான். என்ன புல்டோசர் குறைச்சி மதிப்பிடாதீங்க சார். இதே புல்டோசர் பிரச்சாரம் தான் உத்தரப்பிரதேசத்துல வந்து அவங்களை வெற்றி பெற செஞ்சுச்சு 2022ல. 2024ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. 43 இடத்துல தோத்தாங்க இல்லையா? 80 இடங்களை 43 இடத்துல தோக்கொன்னு இந்த பத்திரிகையாளர் சொன்னான்ல. நீங்க யாரை முட்டாளாக்கி ஏமாத்தி உங்களுடைய வாக்கு வங்கியை மாத்துறீங்களோ அந்த இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படியே வந்துட்டு தண்டம் மாறிச்சு. அவ்வளவுதான். உங்களுடைய இந்த 10% திருட்டு EVM வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்கல. இதான் உண்மை. மக்கள் வந்துட்டு எப்போதுமே மாறுவாங்க. சிந்தனை எப்பொழுதுமே மக்களை திருத்தி சரியான வழி நடத்த செய்யும். 10ல் ஒரு அறிவாளி தான் தப்பா போவான். ஆனா சாதாரண மக்கள் இருக்காங்களே, அவங்களோட சிந்தனை வந்துட்டு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க ரைட்டுக்கு மாறிக்குவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அதான் இப்போ நடந்துகிட்டு வருது. அதான் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா தெரியுது. அதனால உங்களுடைய புல்டோசர் தத்துவத்தில் வேற எங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதே பீகார்ல நீங்க என்ன பண்றீங்க, அந்த அக்னி வியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீங்க இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் போது அங்க எல்லாரும் பெரிய போராட்டத்தில் இறங்கி அவங்களாம் அழிச்சாங்க இல்லையா? அப்படியாப்பட்ட இளைஞர்கள் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ நினைக்காதீங்க. உங்களுக்கான அந்த முடிவுரை இங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா சார், இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து சரி, ஓகே, ஜனநாயகம் காக்கப்படும், மக்கள் சாரசாரியாக வந்து ஆட்சிக்கு எதிரான மனோநிலை வந்து இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வந்து உணர்த்துது, பறைசாற்றுது அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, இந்த தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஹைட்ரஜன் பாம்பை சொன்னபடி வீசுறாரு. அது வந்து இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை முற்றிலுமா வந்து நம்பகத்தன்மையை இழக்கும் விதமாக அந்த ஒரு தரவுகள் வந்து இருந்துச்சு. ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலே முற்றிலும் முதலுமா வந்து குளறுபடியாக மால் பிராக்டிக்ஸ் செய்து வந்து வெற்றி சொல்ல வர்றது நம்ம முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அதான் நீங்க சொல்ல வர்றது என்னோட உங்களோட கேள்வி என்னன்னு என்னை நோக்கி முற்றுக்கு பின் முரணா இருக்குது. தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சிருச்சுன்றீங்க, ஆனாலும் மக்கள் ஜெயிப்பாங்கன்றீங்க. இதை பாருங்க, மோசடியினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? ஏன்னா இப்ப ராகுல் காந்தியோட தரவுகளின்படி ஹரியானா 12.5%. 42 லட்சம் பேர் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டர்கள், மொத்த ஓட்டர்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு 7 கோடியே நம்ம போடுவோம். 7,42 லட்சம் ஆச்சா? 7,42 லட்சம் ஆச்சுங்களா? அதில் வந்துட்டு 65% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த ஃபேஸையும் நான் எடுத்துக்கிறேன். 65 டிவைடட் பை 100 ஓகே ஈக்குவல் டு 48,4,82,82 பேர், அதாவது 5 லட்சம் பேர் ஓட்டு போட, 5 கோடி பேர் நெருக்கி 5 கோடி பேர் ஓட்டு போட போறான். 5 கோடி பேர் ஓட்டு போட போறான். ரைட்டா? இதுல நீங்க எவ்வளவு பேர் எடுத்தீங்க? 47 லட்சம் பேர். நான் சொல்றது புரியுதுங்களாப்பா? எவ்வளவு வருது? அது 10% வருதா? இதான் நான் சொல்ல வர்றது. புரியுதுங்களா? மக்களினுடைய எழுச்சி 70% அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா 65 வந்துருச்சு.
நான் பதிவே பண்ணியிருக்கேன். 70% அளவுக்கு மக்களோட எழுச்சி இருந்ததுன்னா இவங்க அடிபடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டின்னு சொல்றாங்க தெரியுங்களா, அதான் இப்போ நடந்திருக்குது. இவங்க பண்ண மோசடி ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். அந்த எதிர்வினை தான் இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். புரியுதுங்களா? நீங்க தூக்குறதெல்லாம் டெட் வாட்டர்ஸ், நீங்க சேர்த்ததெல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்றது தெரியாது. ஆனா அதையெல்லாம் விட மெய்யான ஓட்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துருக்காங்க. அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதில் எந்த விதமான கான்ட்ராடிக்ஷன். இதே தான் நான் தேர்தல் உத்தரப்பிரதேசம் சொன்னேன். நீ அதிகபட்சம் 10% ஓட்டை நீ வந்துட்டு மாத்துவ. ஆனா அதையும் தாண்டி மக்களுடைய எழுச்சி உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நீங்க அடிபடுவீங்கன்னா அதான் 43 தொகுதியில் அவங்க தோத்தது. புரியுதுங்களா? நிறைய இருக்குங்க. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுங்க, வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் வேணுவாங்க. ஆன்மீகத்துல பிலாசபி எங்க போனீங்கனாலும் நீங்க எதுல உறுதியா இருக்கீங்களோ, எதை நீங்க செய்யறதுக்கு சாதிக்கிறதுல உறுதியா இருக்கீங்களோ நல்லதுல அதுல வந்துட்டு நீங்க தாண்டிடலாம், எதையும் தாண்டிடலாம். இப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்க, they are pushed to the ball அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அழுத்தி இழுத்து கீழே அமுக்க முடியுமோ அமுக்கிட்டீங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, திமிரி எழுந்தாகணும். திமிரி எழுந்தது தான் இந்த இது. புரியுதுங்களா? என்ன சொன்னா நேற்று போயிட்டு மைக்க நீட்டினவனெல்லாம் சேஞ்ச், இங்கிலீஷ்ல சொல்றான், பீகார்ல சொல்றான் சேஞ்ச், மாற்றம், நோ திஸ் கவர்மெண்ட் டிஃபரெண்ட் அப்படின்றான். என்ன அர்த்தம்? மாற்றம் வேணும். நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஏமாத்து கிடையாது இதுக்கு மேல. நான் ஏமாற மாட்டேன். மதவாத ஏமாற்றம் இதுக்கு மேல எனக்கு கிடையாது. இப்போ இந்த தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி 10,000 ரூபாய் ஒவ்வொருட அக்கௌண்ட்லயும் போயிருக்கு. ஆமா. இப்போ அதை வந்து ஒரு திருப்பு முனையா எல்லா நேஷனல் மீடியாஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. பயங்கரமா அது வந்து திருப்பு முனையா இருக்கும், இதன் மூலியமா பிஜேபிக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தேஜஸ்வி யாதவ் அந்த சமயத்துல இன்னொரு அறிவிப்பு செஞ்சிருந்தாரு, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படின்ற ஒரு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சோ அப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பெண்கள் மத்தியிலையும், அதே போல அது ரொம்ப சிம்பிள் ஹக்கீம். அதாவது இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இவர் ஒரு சிலிண்டர் ஒண்ணு சொன்னாரு, சிலிண்டருக்கு சிலிண்டர், ஆமா ஆமா, பஸ்ஸுக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னாரு. ஆமா. யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி அவர். நம்பினாங்களா யாராவது? நீங்க அரசியல் கட்சி இருக்கும் போது, அரசியல் கட்சியா நீங்க ஒரு தலைவரை எமர்ஜ் ஆகும் போது நீங்க நம்பகத்தன்மை உங்க மேல வளர்த்துக்கணும். ஏன் லாலு பிரசாத்துக்கு இன்னும் மரியாதை இருக்கு தெரியுமா? பீகார்லயே முதல் முறை பக்கா ஹவுசஸ் வந்துட்டு 15,000 அலாட் பண்ணி பட்ஜெட்ல 15,000க்கு ஒரு பக்கா வீடு ஒண்ணு கட்டி கொடுத்தவர் அவர் தான். அன்னைக்கு அதான் பெருசாகினாங்க. இதை சொல்லி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தது யாருன்னா ஒரு IAS அதிகாரி ஆஃப் பீகார் கேடர். நாங்களாம் அப்படிதான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். மக்கள் எப்பொழுதுமே அவங்க என்ன பெற்றாங்க அப்படின்றத வச்சு அவங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துவாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் அப்படிதான் அது. அதனால இவர் என்ன சொன்னாலும் சரி, 10,000 போட்டாலும் சரி, 10,000 போட்டா அப்படின்னுவான். 10,000 அவனுக்கு பிரச்சனை. ஒரு அரசு வேலை அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, முயற்சி கட்டம் தேஜஸ்வி யாதவ் அதுக்கு தான் ஓட்டு விடும். ஓகே. ஏன்னா மோடியை பத்தி தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்துட்டு 15 லட்சம் போட்டிருக்காரு அக்கௌண்ட்ல. ஏற்கனவே வந்துட்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கிருக்கிறாரு. அப்புறம் ராணுவத்துல எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஆட்சி காலத்துல பீகார் வந்துட்டு உச்சபட்சம் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபிளைட்ல போறான், ஃபிளைட்ல வரான், அப்படி இருக்குது. அதனால மக்களுக்கு நல்லா தெரியும் மோடி சொன்னா என்ன, எவ்வளவு மதிப்பு தரணும் அப்படின்ட்டு. போட்டானா அப்பா இந்த தேர்தல்னால நம்மளுக்கு ஒரு தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தினால இப்ப விஜய் வந்துட்டு 20 லட்சம் கொடுத்தாரு இல்லையா? எதனால 20 லட்சம் கொடுத்தாரு? நிவாரணமா? ஆமாங்க. அந்த செத்து போனாங்க 41 பேரு, அதுக்கு விஜய் 20 லட்சம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? திமுக அரசு 10 லட்சம் கொடுத்துருச்சு. அது போட்டியா? அவ்வளவுதான். அதுக்காக 20 லட்சம் கொடுத்தாரு. திமுக அரசு ஒண்ணு ஸ்டாலின் எதுவும் கொடுக்காத இருந்தாலும் வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் தந்திருக்க மாட்டாரு இந்த விஜய். இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாட்டுங்களேன், 20 லட்சம் கிடைச்சதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு, இல்ல எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அவருடைய கருணையை நாங்க பாராட்டுறோம். இல்ல அதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமாங்க, கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த 10 லட்சம் இல்லாட்டி 20 லட்சம் வந்திருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 10 லட்சம் வந்ததுனால தான் மத்திய அரசு கிட்ட ஒரு 2 லட்சம் வந்துச்சு. புரியுதுங்களா? ஆக இன்னைக்கு 32 லட்சத்தோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் கொடுத்த 10 லட்சம். அதனால விஜய்க்கு எல்லா மரியாதையும் செலுத்திட்டு உதயசூரியன்ல வந்துட்டு அமைக்கிடுவாங்க. கரூர் ரிசல்ட் அப்படிதான் அமையும். இதேதான் இங்கேயும். யாராலும் ஒண்ணு நடக்குதுன்னு பாப்பாங்கல்ல, இவங்க பவர்ஃபுல்லா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பரப்புரை செய்து ராகுலும் தேஜஸ்வி யாதவும் அப்புறம் மற்றவர்களும் பட்டாச்சாரியா மற்றவர்களும் இறங்கி பரப்புரை செய்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு இவன் நம்மளுக்கு தர்றான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ ஹைட்ரஜன் பாம்பை வீசியிருக்கிறாரு,
அது தொடர்ந்து பல வாக்குறுதிகளும் காங்கிரஸ் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. போலிங் பெர்சன்டேஜ் ரொம்பவே வரலாறு காணாத அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எதை உணர்த்துது? கடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலையும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபி ஜெயிச்சிரும்னு சொல்லி. பட் ஆனால் அங்கேயும் வந்து சினாரியோஸ் வந்து மாறிச்சு. நல்ல ஒரு எட்ஜில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. இப்போ பீகார்ல இப்போ அதே போல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆமா, கர்நாடக தேர்தலை பத்தி தந்தி டிவில வந்துச்சு வாதம். நான் சொன்னேன் என்ன ஆகும் அப்படின்றத சொன்னேன். நீங்க எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப அழுத்தமா சொல்றீங்க. இதோ இவர் கூட சொன்னாரு, ஒரு பிஜேபி காரர் வந்தாரு, ஆதரவு சக்தி, இந்த பேர் வலதுசாரி, அவர்லாம் வந்துட்டு உட்காந்துருந்தாரு. பாக்குறீங்களா நீங்க தோக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் நெறியாளரை பார்த்து கேட்டேன், என்ன கூப்பிடுங்க அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு, கவுண்டிங் அன்னைக்கு நான் வரேன், ஏன்னா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். 135 இடம், 136 இடத்துல காங்கிரஸ் இவங்க 65 தான் எடுத்தாங்க பிஜேபி. ஆமா, என்னாச்சு பிஜேபி? அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சும்மா பேரெல்லாம் கூட நான் சொல்லுவேன், அதெல்லாம் தேவையில்லை, மக்களுக்கு தான் தெரியுமா, கோலாகலமா பேசுவானுங்க. அங்க பாருங்க இங்க பாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. இது தெரியாது. இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஜமகாலம் வைக்கிறவன் அப்படின்றது பேரு. இந்த ஜமகாலத்துல வடிகட்டின பொய்யன்னு ஏன் வந்துச்சு தெரியுங்களா? அவர் சொல்லுவார், டப் டப்னு 2 இடி இடிச்சு அவர் விடுவாரு பாருங்க பொய், அவ்வளவு பொய் சொல்லுவார். அந்த வகையறா இவங்கெல்லாம். அதனால நான் சொல்லுவேன், அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் RSS புழுகுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால இதுல என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, இந்த மக்களை வந்துட்டு ஏமாத்தியே ஒரு பெரிய ஒரு விடயத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா இவங்க பண்ண மோசடி டெக்னிக்கல். இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை அப்படின்னோம்னா, நான் சொல்ல வரேன், நான் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளர், ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு தலைவன் இல்லை அப்படின்னோம்னா, இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெகா மோசடியை, பெரும் மோசடியை வெளிச்சத்துக்கே கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த ஒரு மனுஷனுடைய டிட்டர்மினேஷன், உறுதிப்பாடு தான் ஒரு 40-50 பேரை போட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியை, அதில் இருக்க 6.5 லட்சம் ஓட்டையும் தீவிரமாக ஆராய்ந்து அதை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை கொடுத்து இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பண்ணார். இப்போ அவர் ஹரியானாவில் எப்படியாப்பட்ட மோசடி நடந்திருக்குன்னு, வெறும் 22,000 ஓட்டில் தான் நாங்கள் ஆட்சி இழந்தோம் 8 தொகுதிகளில். அது வந்துருச்சு அப்படின்னோம்னா காங்கிரஸ் 45, பிஜேபி 40, முடிஞ்சு போச்சு கதை. ஆட்சி இவங்களுது. அதை மாத்திட்டாங்க. எடுத்தோடனே அவர் எப்படி போறாருன்னா, இதோ பாருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ முதலமைச்சர் ஹரியானாவில் உட்காந்துட்டு இருக்கிறவரு அவருடைய கட்சிக்காரங்கிட்ட பேசுறாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்றான். ஆனால் இந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையம் எவ்வளோ அயோக்கியத்தனமானதுன்னா அதை கண்டுக்காதே விட்டான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹரியானாவில் பலரும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம், நீ யாருக்கு நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னோம்னாலும் அது வந்துட்டு அந்த ஓட்டு வந்துட்டு எங்களுக்கு தாமரையில் தான் வந்து விடும் அப்படின்னு அவங்க பலமுறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோசடி செய்யறவங்க உரத்த குரல்ல பேசுவாங்க, ஐயோன்னு கதறுவாங்க. அதெல்லாம் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இம்ப்ரெஷன், உணர்வு, அதுல இருந்து அவங்க வாக்களிப்பாங்க. அது இந்திய மக்கள் ஒவ்வொரு முறையும் செஞ்சிருக்கிறாங்க. அதான் நம்ம புரியணும். அது இந்திய மக்களாகி யாரா இருந்தாலும் சரி. தமிழ்நாட்டு மக்கள்லாம் தெளிவு, தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் தெளிவு. மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நான் சொல்றாரு அது நடந்துகிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால இப்பவும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நெக் டு நெக் ரேஸ், ஆமா, ஹேர் டு ஹேர் அசெம்பிளி வரும் அப்படின்லாம் கூட சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், எதை வேணாலும் வரட்டும், ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குது இல்ல, மக்களுடைய ரியாக்ஷன். பீகார்ல இருந்த மக்கள் ஒரு முறையும் கேட்டதை எப்படா இவங்க ஜெயிச்சாங்க? போன முறை 10-12 தொகுதியில மோசடியா தேர்தல் முடிவு அறிவிச்சா, அது தெரியுங்களா உங்களுக்கு? நினைப்பு இருக்கா உங்களுக்கு? 2020 இதெல்லாம் நான் எழுதி இருக்கிறேன், நாங்களாம் பேசியிருக்கிறோம், ரோஸ்டர்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். தேர்தல் முடிவு இவிஎம்ல என்ற முடிவை அப்படியே வச்சு மிட் நைட்டு அப்படி இல்லாட்டி மறுநாள் early மார்னிங் இதை அறிவிச்சு அவ்வளோத்தையும் பிஜேபிக்கு 12 சீட்டு கொடுத்தா அவன் மெஜாரிட்டி ஆனா. இப்படிதான் வந்துச்சு. எடுத்து பாருங்க, 2020 தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாருங்க. 0.3 தான் தோத்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. 0.3 அதெல்லாம் ஏங்க, அதுவே இவிஎம். அது என்ன பண்ணும்? அது ஒரு நாள் ஃபுல்லா பயன்படுத்திட்டு எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறான், சிகரெட் பாட்டில் வைக்கிறான். அதுக்கப்புறம் கவுண்டிங் பண்ண எடுத்தாந்து வைக்கும் போது பேட்டரி பவர் 99% இருக்குது. தெரியலையா மோசடி என்னன்றது? இது மக்களுக்கு புரியல. என்னடா இது, ஒரு நாளெல்லாம் பயன்படுத்திட்டான், 60% இருக்கலாம், 50% இருக்கலாம், 99% இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? யாரும் உள்ள போலன்றான், அது எதையும் பிளக்ல மாட்டலன்றான், அப்புறம் எப்படி பவர் ஏறி போச்சு கேட்பானா இல்லையா? இப்படிதான் இந்த மக்கள் வந்துட்டு இந்த மோசடிகளை புரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அதுல ராகுல் காந்தி பண்ணதான் மிகப்பெரிய பங்களிப்பு ஜனநாயகத்திற்கு. இன்னைக்குன்னு இல்லை, இன்னும் 500 ஆண்டுகள் போனாலும் ராகுல் காந்தி முன்னெடுத்த இந்த நாங்களாம் பத்திரிகையாளர்கள் 2020 நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா?
நாங்க புத்தகம் வெளியிட்டோம், பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ஆனா ராகுல் காந்தி வெளியிட்டது இன்னமும் பல விடயங்கள் எப்படி நடந்தது ராகுலுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஆனா ராகுல் வந்துட்டு தனது பொசிஷன் எடுத்துட்டு அஸ் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இந்த இந்தியன் பார்லிமெண்ட் அவர் சொன்ன இந்த விடயம் தான் எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் மக்கள் மத்தியில் ஏற்படுதுன்னா அது காரணம் அவர் தான். அடுத்தபடியா ஆனந்த் அந்த தொகுதியில் ஏற்பட்டது 5994 வாக்காளர்களை வந்துட்டு திட்டமிட்டு நீக்கினாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு விசாரணை பண்ணும் போது அதற்கான ஆதாரத்தை கொடுக்க தேர்தல் ஆணையம் மறுக்கிறது. 2. 3வது தான் அந்த ஹரியானா. ஹரியானால பத்தி ஒண்ணு ராகுல் காந்தி பேசிருக்கக்கூடிய விடயங்கள்லாம் அவ்வளவு சாதாரணமானது இல்லைங்க, ரொம்ப பயங்கரமானது. அது நீங்க உங்களுடைய தளத்துல நீங்க அதெல்லாம் பேசிருக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. அதனால நான் மறுபடியும் அதை வந்துட்டு எடுத்து வைக்கிறேன், இந்த மக்கள் புரிஞ்சுக்கட்டும். மக்கள் புரிஞ்சுறதுக்காக சொல்ற வரேன். எப்படியாப்பட்ட மோசடி அப்படின்றத பாருங்க. ராகுல் காந்தி சொன்னது 5,21,619 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், 93,174 இன்வேலிட் அட்ரஸஸ், 19,26,350 பேரு பல வாக்காளர்கள் ஒரு அட்ரஸ்ல, 2 கோடி பேர்ல 25 லட்சம் மோசடி வாக்கு அப்படின்னா இது என்ன விதமான தேர்தல்? அங்க தேர்தல் நடந்ததா நீங்க ஒத்துக்குவீங்களா? இந்த மாதிரி ஒரு மோசடியை வந்துட்டு அவர் துல்லியமா வெளிப்படுத்துறதுக்கு பதிலே இல்லை அவங்க கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட. சொன்ன பிஜேபி வெளிநாட்டில இருந்து இந்தியாவுடைய புகழை அழிக்க பார்க்கிறார் அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இது யார் எழுதின வெளிநாட்டுக்காரனா பண்ணா? இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு லீடர் வந்து ஒரு சான்றுகளோட வெளியிட்டு வாழ பிடிக்கிற வீரங்க சொல்லுங்க. இந்த மாதிரி டெல்லியில உள்ள ஒரு ஃபார்மர் எம்பி, பிஜேபியினுடைய எம்பி, அவர் பிப்ரவரி மாசம் டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்காரு, இப்போ பீகார்லயும் இப்போ ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டபுள் ஓட்ட சம்பந்தமா அவர் மேற்கோள் காட்டி இன்னைக்கு அவர் வெளியிட்டு. ஏன் நடந்துச்சு அது? இது ஒரு ஃபேஸ்ல நடக்குது, இது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம். இந்தியாவினுடைய தேர்தல் 7 கட்டமாக நடத்துறோன்றாங்களே, அதுல இந்த ஃபோர்ஜரியும் அடக்கம். நாங்க வச்சிருக்கிறோம் இதெல்லாம். ஒருத்தங்கிட்ட 4 கார்டு இருக்குது. ராகுல் காந்தி சொன்னாரு, இந்த மகாதேவ்புரால இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் இருக்கு, அந்த தொகுதியில இருக்கு, மராட்டியத்துல இருக்குது, லக்னோல இருக்குது, வாரணாசியில இருக்குது. அவனுடைய அர்த்தம் என்ன? டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல தேர்தல் நடக்குது. இங்க ஓட்டு போட்டு மராட்டியத்துல போய் ஓட்டு போடுவான். மராட்டியத்துல ஏன்னா அது வேற ஃபேஸ்ல நடக்குது. இங்க இருந்து பயணம் பண்ணிட்டு அங்க ஒரு ஓட்டு போடுவான். அடுத்தபடி அவன் லக்னோ போறான், அங்க ஒரு ஓட்டு போடுவான். ஏன்னா அது வேற ஒரு ஃபேஸ்ல நடக்குது. கடைசி ஃபேஸ் 7வது ஃபேஸ் வாரணாசியில் நடக்குது. அவன் மோடிக்காக ஒரு ஓட்டு போடுறான். அப்ப அவங்ககிட்ட எத்தனை கார்டு இருக்குது? 4 கார்டு இருக்குது. நீ வந்துட்டு இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னிய, இந்த மாதிரி பல வாக்காளர் வாக்கு கார்டுகள் ஒரே ஒருத்தருக்கு எப்படி போச்சு? இப்ப பொதுவா கம்ப்யூட்டர்ல ஒண்ணு இருக்கு. என்னன்னா என்ன ஒரு இது ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே இது இன்னொரு பதிவு வந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் சொல்லுது வெளில காட்டு. ஈஸியான சாஃப்ட்வேர் இது. ஒரே பேர் 2 பேர் போட்டுறோம், ஒரே அட்ரஸோ ஒரே ஏஜோ ஒரே இமேஜோ இருந்துச்சுன்னா காட்டிடும். 22 இமேஜ் இருக்குது. அந்த பிரசிலியன் அழகியனுடைய இது பெண்ணு, அழகிலாம் கிடையாது, பெண்ணு. அவளை மாடல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு இன்னைக்கு பேசினா ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில எதுவுமே கிடையாது. எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு. ஏன்னா பன்னா பிரமுக்ஸ் எடுத்து போடுறாரு. யாரு? RSS காரனால நியமிக்கப்பட்ட பன்னா பிரமுக்ஸ். பன்னா பிரமுக்ஸ்னா என்ன அர்த்தம்? வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள். இப்படி சொல்லிட்டு மோடி பேசுறாரு செப்டம்பர் மாசம் 2018. பன்னா பிரமுக்ஸ்னு வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் நீ ஏன் பேசுறன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் கேட்கல. வாக்காளர் பட்டியல் என்னது? நான் அதுக்கு அத்தாரிட்டி, நீ யாரும் அதுக்கு ஆட்களை நியமிக்க? என்ன வேலை அவங்களுக்கு நீங்க கேட்டிருக்கணும் இல்லையா? விளக்கம் கேட்டு கேட்கல. அவங்க பண்ண வேலை இது. ஓகே. ஸோ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் மக்களின் டெமோக்ரஸி. நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அறிவார்ந்த மக்களா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு டெமோக்ரஸி வந்துட்டு உங்களுக்கு பயன் தருக்க ஒழிய, நீங்க இக்னரண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இக்னரண்டா இருக்கிறது, 500 ரூபாய்க்கு வாங்கி ஓட்டு போடுறது, நாங்க அப்போத்துல இருந்தே ரெட்டையில எல்லாம் குத்துறோம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் விட்டுடுங்க. இதோ வருது தேர்தல், யாருக்கு வாக்களிக்கணும்? இந்த வாக்கு தான் நம்மளுடைய தலையெடுத்து, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினுடைய தலையெடுத்து. எவ்வளவு தூரம் சரியா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து ஓட்டு போடுங்க. ரோட்ல நிக்கிறீங்க, ஒரு ஆட்டோ போகணும், ஒருத்தன் வரா, பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போறோம், ஒரு 8 மணி 9 மணி போல 200 ரூபாய் கொடுன்றான், போயா. அடுத்தது ஒரு ஆட்டோக்காரன் வரான், 150 ரூபா கொடுத்துருங்க, வேணா போயா. அடுத்தவனம்மா மீட்டருக்கு எவ்வளோ, அதாவது மேலே ஒரு 20 ரூபா கொடுமா, நைட் ஆயிடுச்சு அப்படின்னா. நீங்க ஏறுறீங்க. ஏன் ஏறுறீங்க? பலன். அப்போ நீங்க ஆட்டோல போறது உறுதி, ஆட்டோல தான் போய் கடைசியில் இறங்குனீங்க. ஆனா அந்த முடிவு உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளா தெரியுற இடத்துல நீங்க போறீங்க. இதுதான் தேர்தலில் நீங்க இருக்கிறான், எல்லாரும் இருக்கான். அவங்க எல்லாம் ஊழல்வாதிங்க, இதோ வந்துட்டாரு விஜய்,
இதெல்லாம் புழு, அதெல்லாம் கிடையாது. இவன் இன்னும் அதிமுகவினுடைய ஒரு பெரிய தலைவர் சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன். அவர் தான் உண்மையை வளரக்கூடியவர், சொல்லக்கூடியவர்ல உண்மையை வளரக்கூடியவர். சொன்னாரு, நேற்று கட்சி ஆரம்பிச்சான், இன்னைக்கு 400-500 கேட்கறானுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு பத்திரிகை. 400-500 சீட்டா? இங்க மொத்தமே இருக்கிறது 234 தொகுதி தானே நோட்டு. அப்ப 500-400ன்றது என்னது? 500-400ன்றது என்னது? இதான் நெகோசியேஷன். இந்த தூய்மையானவர் தான் வந்துட்டு காலி பண்ண போறாரு. இதனால மக்களே புரிஞ்சுக்கங்க, அதுதான் எங்களுடைய நோக்கமே. எனவே ஜனநாயகம் அப்படின்றது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்தது. அந்த இடத்துல நீங்க அறிவை பயன்படுத்தலை அப்படின்னோம்னா உங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. உங்க நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.